ஹே காய்ஸ், ஃபைனலாக Yamahaவோட FZS FI ஹைப்ரிட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 நியூ கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த FZS FI ஹைப்ரிட் மாடலை பொறுத்த வரைக்கும் 1,45,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக பார்க்குற FZS FI வெர்ஷன் 4 இருக்கட்டும், இல்லை வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலெல்லாம் இல்லாத நிறைய பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் இந்த ஹைப்ரிட் மாடலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சூப்பரான கான்ஃபிகரேஷன் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. Yamaha பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி தான் இதை வந்து இந்தியாவில் நடந்த பாரத் ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க ஹைப்ரிட் மாடலை. 2 மாதத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த பைக்கை இந்தியாவிலேயும் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. 1,45,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். இது வந்து ஒரு ஹைப்ரிட் மாடல். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பைக்கோட ஓவரால் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மாடல் அப்படிங்கிறதுனால ரொம்ப பார்க்கறதுக்கு சிக்னேச்சரான அந்த மஸ்குலர் ப்ரெசன்ஸ் வந்து இந்த பைக்கில் இருக்குங்க. ஸோ இந்த FZ மாடல் அப்படின்னாலே அந்த ஒரு மஸ்குலரான ஒரு ப்ரெசன்ஸ் இந்த பைக்கில் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பரான ஸ்டைலிங் எலமெண்ட்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் டிசைன் வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக FZ மாடலில் பார்க்குற அந்த ஃபியூல் டேங்க் டிசைன் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரீடிசைன் பண்ண ஃபியூல் டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஏரோடைனமிக் அந்த ப்ரொஃபைலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் டேங்க்கையும் ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் லைனிங் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காதுங்க. அதாவது நார்மலான இண்டிகேட்டர்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக ஏர் இன்டேக் பண்ணுற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் அக்ரெசிவாக இருக்கணும் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது அப்படிங்கிறதுக்காக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாதிரி இன்டிகிரேட் ஆன அந்த சிக்னல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் 2 நியூ கலர்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேசிங் ப்ளூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சியான் மெட்டாலிக் கிரே அப்படிங்கிற 2 நியூ கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா FZS FI ஹைப்ரிட் மாடலில் 149cc ப்ளூ கோர் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா OBD2B கம்ப்ளைண்ட்டோட வருது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட் மோட்டார் ஜெனரேட்டர் அப்படிங்கிற SMGயும் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம் அப்படிங்கிற SSS அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டமும் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேட்டரி அசிஸ்டட் ஆக்சலரேஷன் வந்து இந்த பைக்கில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்பவும் வந்து பெஸ்ட்டான ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த பைக்கில் உங்களுக்கு கிளஸ்டரில் ரொம்ப ரொம்ப அதிகமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4.2 இன்ச் ஃபுல் கலர் TFT இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஸோ 4.2ங்கிறதும் ஓரளவுக்கு டீசெண்டான சைஸில் இருக்கக்கூடிய ஒரு TFT கிளஸ்டர் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த பைக்கில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களால் கூகுள் மேப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மேப்ஸ் வந்து அக்யூரேட்டான டிஸ்பிளே வந்து பண்ணுது, டைரக்ஷனை காட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் வந்து உங்களுக்கு பில்டு குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏரோ டைனமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் யூசருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். மோஸ்ட்லி இந்த பைக் பார்த்தீங்கன்னா லாங் ரைட்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹேண்டில் பாரோட பொசிஷனும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது லாங் ரைட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதுக்காக ஹேண்டில் பார் பொசிஷன் எல்லாமே வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஹார்ன் சுவிட்ச், நம்ம ஹார்ன் அடிக்கக்கூடிய அந்த சுவிட்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்டர் எர்கனாமிக்ஸ்க்காக வந்து உங்களுக்கு வந்து ரீபொசிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஏர்பிளேன் ஸ்டைல் ஃபியூல் கேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்பிளேன் ஸ்டைல் அப்படிங்கும் போது நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். ஸோ அந்த ஒரு டிசைன் மட்டும், அந்த ஒரு ஃபியூல் கேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிசைனாக இல்லை மாடர்ன் லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏர்பிளேன் ஸ்டைலில் வந்து ஃபியூல் கேப் வந்து கொடுத்துருக்காங்க. மோர் கன்வீனியன்ஸாக இருக்கணும் நம்ம வந்து ரீஃபியூல் பண்ணும்போது அப்படிங்கிறதுக்காக. பட் மற்றபடி இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பைக். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ABS அவைலபிளாக இருக்குது. ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மட் கார்டு வந்து இன்னும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 2 நியூ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸுங்க. ஸோ உங்களுக்கு இந்த பைக்கில் பில்லியனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராப் ரெயில்ஸாக இருக்கட்டும், மற்றபடி எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த பைக்கை நீங்கள் இந்த 2025ல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்குங்க Yamaha ப்ரொடியூஸ் பண்ணதிலே இந்த பைக் தரமான பைக்,
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேங்க்